ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட இன்னைய டாபிக் வந்து ஓம்ஸ் லா. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஓம்ஸ் லா பற்றி எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் சொல்லிட்டு கமெண்டில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ. அதே மாதிரி மற்ற யாருக்கும் தெரியலைன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓம்ஸ் லா அப்படின்னா என்னென்னா, ஒரு டெஃபினேஷன் நான் சொல்லிக்கிறேன். த கரண்ட் ஃப்ளோயிங் இன் அ லீனியர் சர்க்யூட். நான் எழுதி காட்டுறேன். The current flowing in a linear circuit is directly proportional to the applied potential difference and inversely proportional to the resistance in the circuit. ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு ஓம்ஸ் லாக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுங்கன்னா, ஓம்ஸ்ன்றவர் இதுதான் கொடுத்துருக்காரு. த கரண்ட் ஃப்ளோயிங் இன் அ லீனியர் சர்க்யூட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்ளைடு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கரண்ட் எப்படி இருக்கும்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்றது விங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். விங்கிறது வோல்டேஜோட யூனிட். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஆர். ஸோ இந்த கரண்ட்டுங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இருந்தே நமக்கு தெரியுது விஐஆர் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வச்சு தான் இந்த ஓம்ஸ் லா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு முடிவாகுது. ஸோ ஓம்ஸுங்கிறது என்னன்னு சொல்கிறாருன்னா, இந்த விஐஆர் இதுக்கு மூணுக்கும் இல்லை ஒரு ரிலேஷனை குறிக்கிறது தான் இந்த ஓம்ஸ் லா. ஸோ இவரோட ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வோல்டேஜ்ன்றது கரண்ட்டுக்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வோல்டேஜ்ன்ற ஒரு விஷயம் அது வந்து ஏறும் போது, வோல்டேஜ் ஒரு சர்க்யூட்டில் ஏறும் போது கரண்ட்டும் ஏறும். வோல்டேஜ் கம்மியாகும் போது கரண்ட்டும் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேனே, இப்போ உங்கள் வீட்டில் ஹை வோல்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா ஃபேன் வேகமாக சுற்றும், கவனிச்சிருப்பீங்களா? இதே வோல்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா ஸ்லோவாக சுற்றும், காற்றே வராது. ஸோ அதே கான்செப்ட் தான் ஓம்ஸ் லா சொல்லியிருக்காரு. வோல்டேஜ் ஏறும் போது கரண்ட் ஏறும், வோல்டேஜ் இறங்கும் போது. ஸோ நம்ம இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு ஓம்ஸ் அப்பாரட்டஸ். இதில் என்ன இருக்குன்னா, வோல்ட் மீட்டர் இருக்கும், அம்மீட்டர் இருக்கும், ஒரு ரியோஸ்டாட் அதாவது வேரியபிள் ரெசிஸ்டர், நம்ம ரெசிஸ்டன்ஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டர் நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஓம்ஸ் லா படி பார்க்கும்போது வோல்டேஜ் ஏறுனா கரண்ட்டும் ஏறுதா அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பார்ப்போம். ஸோ நான் இப்போ இந்த ஓம்ஸ் லா அப்பாரட்டஸை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ்லாம் கம்மியாக வச்சுக்கிறேன். ஸோ நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வோல்டேஜ் வந்து ஜீரோவில் இருக்கும்போது கரண்ட்டும் ஜீரோவில் இருக்கும். முன்ன பின்ன ஏறி இறங்கும், அது நம்ம கண்டுக்க தேவையில்லை. இப்போ நான் வோல்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரியோஸ்டாட்டில் வேரியபிள் ரெசிஸ்டரை ஏற்றுறேன். 1ல் வைக்கும் போது பாருங்கள், கரண்ட்டு இந்த பாயிண்டில் வந்து நிற்குது நடுவில். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், 2ல் நான் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறேன். ஸ்லோவாக 2ல் எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது போகும்போது இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஓம்ஸ் லா வந்து அதிகமாக நம்மளுக்கு வேல்யூஸு அதிகமாகும், கம்மி பண்ண வேல்யூஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெரியுதா? இப்போ நான் கம்மி பண்ணுறேன், சர்க்யூட்டில் கம்மியாகுது. சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இதில் நான் ஒரு வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுறேன், அப்புறம் ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி ஒரு ரியோஸ்டாட் அதாவது வேரியபிள் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அதோட ஓம்ஸ் லாவோட சர்க்யூட் டயக்ராம். அம்மீட்டர் என்ன பண்ணோன்னா, கரண்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் பேர் அம்மீட்டர். அதில் நம்ம ரைட்டில் பார்த்தோன்னா அது அம்மீட்டர். வோல்டேஜை டிடெக்ட் பண்ணுற டிவைஸ் பேர் வோல்ட் மீட்டர். அதில் லெஃப்ட்டில் பார்த்தோன்னா அது வோல்ட் மீட்டர். நடுவில் ரியோஸ்டாட், அந்த மாத்திரை திருப்பி மாத்திரம்ல, அது வந்து ரியோஸ்டாட்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இது ரெசிஸ்டர், இது வந்து பேட்ரி. ஸோ இதுதான் வந்து ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த வேல்யூஸ் இப்போ எப்படி வோல்டேஜ் மாற்றும் போது கரண்ட் எப்படி மாறுது அந்த சர்க்யூட்டில் அந்த பாக்ஸில் வச்சு காமிச்சல்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு கிராஃப் போட்டோம்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வோல்டேஜ் வி வச்சுப்போம், ஒய் ஆக்சிஸ் வந்து கரண்ட் ஐ வச்சுப்போம். 1 2 3ன்னு சொல்லி வேல்யூ எடுக்கணும். இப்போ நான் வோல்டேஜில் 1 வைக்கும் போது அது கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு, கரண்ட்டு 0.9 0.8 வந்துச்சு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வரும், ஆனால் கொஞ்சம் கம்மியாகும் பேஸ்ட் அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நான் 2 கிட்ட வைக்கும் போது அதுக்கேற்ற வேல்யூ வந்துச்சு. 3 கிட்ட வைக்கும் போது 3 கிட்டே தான் வந்துச்சு, கொஞ்சம் 2.8 2.9 வரும். ஸோ இப்படி மார்க் பண்ணினே போனால் நம்மளோட கிராஃப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் என்ன ஓம்ஸில் சொல்ல வராங்கன்னா, V is directly proportional to I or I is directly proportional to V அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒரு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக அதை நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா V is equal to IR, அதுதான் வந்து ஓம்ஸ் லா. இதுதான் ஓம்ஸ் லா சொல்லப்போனால். V is equal to IR. ஸோ ஆருங்கிறது, ஸோ நமக்கு Vங்கிறது தெரியும், ஐங்கிறது தெரியும். வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஸோ இப்போ ஆருங்கிறது யாருங்க நடுவில் வந்துட்டாரே அப்படின்னா அவர் கான்ஸ்டன்ட். ஆருங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆர் வந்து ஓகேவா, ஆருங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ பேஸ்ட் அப்பான் த ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து மாறும். ஆருங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆருங்கிறத நீ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிங்கன்னா V/I. ஸோ ஆறு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா கரண்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகேவா? தடுப்பு தன்மை, ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருந்தால் ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட்டு வேல்யூ அதிகமாக இருக்கும். இதே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். புரியுதா? ஸோ தடுக்கிறது வந்து அந்த சர்க்கியூட்டில் கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும், அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட்டு கம்மியாக ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து R is equal to V/Iன்னாங்க. ரெண்டுமே வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஓம்ஸ் லா ஃபார்முலா, V is equal to IR. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.